உவமை கதை என்று நாங்கள் பார்க்கிறோம். 10 கன்னிகைகள் என்ற உவமை கதை. இது திருமணத்தில் மணவாளனை எப்படி சந்திக்க போகிறார்கள் என்பது என்ற ஒரு உவமையை வைத்து இயேசு பேசுகிறார். நாங்கள் முதலில் பார்த்தது போல 24ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், இயேசுடைய வருகை நிமித்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். அதே போல் இங்கு அது எவ்வளவு அதிகமாக அவசரத்தோடு நாம் அதை ஆயத்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர் உவமை மூலமாக சொல்லுகிறார். அன்றைய நாட்களில் இருந்த மக்கள் முதலாவது இருந்த மக்கள் அவர்கள் யூத மக்களாக இருந்தார்கள். யூத மக்கள் அவர்களுடைய திருமண முறையின் வைத்துத்தான் இயேசு பேசுகிறார் இந்த உவமை கதையை. அவர்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் நடுராத்திரியைத்தான் செலக்ட் பண்ணுவார், எடுத்து நடுராத்திரியில் தான் அவர்கள் அந்த திருமண பந்தத்தை இணைப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அப்படியாக அவர்கள் இந்த 10 கன்னிகள் என்று ஒப்பிடும்போது அது தோழிகள் என்றும் நாங்கள் சொல்லலாம். அதே போல் மணவாளன் என்றால் அவர் ஆயத்தப்படுத்தி மணமகளை அவர் கொண்டு போவார். அது நடுராத்திரியில் தான் அவர்களுடைய திருமணங்கள் நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வாரம் முழுவதுமாக அவர்களுடைய திருமணம் இருக்கும் என்றால் எங்கேயோ தூரத்திலிருந்து அந்த மணவாளன் மணவாளியை அழைத்து செல்லுவதற்கு அநேக காலங்கள் எடுக்கிறபடியால் அந்த திருமண முறையை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசுகிறார். 5 தோழிகள் என்று அவர்கள் 5 கன்னிகைகள் அவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், எண்ணெயை அவர்கள் கொண்டு வரவில்லை என்று பார்க்கிறோம். மணமகன் என்பது அவர் தாமதித்தால் அவர் தாமதிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கன்னிகைகளும் அந்த 10 கன்னிகைகளும் தூங்கிவிட்டார்கள் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த 10 என்று சொல்லுவது இயேசு செலக்ட் பண்ணி சொல்லவில்லை. ஆனால் 10 என்றது என் அர்த்தம் அநேக 2 அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அநேக மக்கள், அநேக சபையை குறிக்கிறது. சபைதான் தேவனுடைய அலங்காரமான மணவாட்டி, அதைத்தான் அவர் அழைக்க வருகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கு மணமகன் என்று குறிக்கப்படுவது ஒருவரைத்தான் குறிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அவர் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த நள்ளிரவில் ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறது என்று நாங்கள் பார்த்தோம். இது மணமகன் வருகிறார் என்று அந்த குரல் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குரலை நாமும் அந்த குரல் கேட்பதின் அர்த்தம் நாம் மணவாளன் வந்துவிட்டார், நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. இந்த 3 அதாவது இந்த 5 கன்னி பெண்கள் புத்திசாலியானவர்களை நோக்கி இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் கேட்கிறார்கள், தங்களுடைய எண்ணெய் தீர்ந்து விட்டது, உங்களிடம் இருக்கிற எண்ணெயை நீங்கள் தர முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த புத்திசாலி பெண்கள் எங்களிடத்தில் இருந்தது எங்களுக்கே போதாது என்றபடினால் நீங்கள் போய் வாங்கி விற்கிறவரிடம் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த முட்டாளான கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மணவாளன் விட்டார். தயாராக இருந்த பெண்கள் தான் மணவாளனுடன் போகிறார்கள் விருந்து சாலைக்கு. அவர்கள்தான் அந்த தயாராக இருந்தவர்கள் தான் போகக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், கதவு மூடப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வெளியே அங்கு எண்ணெய் இல்லாத பெண்கள்
அவர்களுக்கு கதவு மூடப்பட்டு விட்டது. அவர்கள் அங்கு உள்ளுக்கு விருந்து சாலைக்குள் போக முடியாமல் போய்விட்டது. மணமகன் அதாவது சொல்லுகிறார், என்னை உங்களுக்கு என்னை என்ன என்ன எனக்கு உங்களை தெரியாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் தயாராக இருக்கவில்லை. மனுஷகுமாரன் வரும்போது இப்படித்தான் அநேக மக்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இந்த 10 கன்னிகைகள் முழுமையான சபை மக்களை குறிக்கிறது, உண்மையுள்ள விசுவாசிகளை குறிக்கிறது, வெளியரங்கமான வாழ்கிற கிறிஸ்தவர்களை போல இருப்பவர்களாம் இந்த முட்டாளான கன்னிகைகள் என்று ஒப்பிடலாம். எண்ணெய் எண்ணத்தை குறிக்கிறனால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆனவரோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவின் நிமித்தமாகத்தான் நாம் ஆயத்தமாக முடியும். அவரால் தான் நாம் நடத்தப்பட வேண்டும். அவருடைய அந்த ஆவியின் அச்சாரம் எங்களுக்கு அடையாளமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாக இருக்கிற நாம் எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த முட்டாள் கனிகளைப் போல வெளியான தோற்றத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு நாம் வாழ முடியாது. எல்லோருக்கும் இந்த 10 கனிகள் எல்லோருக்குமே அந்த விளக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தீவட்டிகளை என்ன சொல்லலாம், தீவட்டிகளை வைத்திருக்கிறார்கள். அது என்றால் பொதுவான அந்த விசுவாச வாழ்க்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கோ அந்த ஆவியின் அந்த அச்சாரம், ஆவியானவருடைய அந்த அச்சாரம் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தாமதிக்கிறார், மணவாளன் தாமதிக்கிறார் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு எப்பொழுது வருவார் என்று நாங்கள் அதிகாரத்தில் பார்த்தது போல நமக்கு அது தெரியாது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது அவர் வருவார் என்பதை நாம் எதிர்கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதும் வருவார் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் தான் அவர் வருவார். நள்ளிரவில் வருவார் என்று நாங்கள் இங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நள்ளிரவில் தான் வருவார் என்றும் நமக்கு தெரியாது. கதவு மூடப்பட்டது இறுதியான நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நாம் ஆயத்தமாகாவிட்டால் நமக்கும் அந்த கதவு மூடப்படும், நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் எப்பொழுதுமே நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த உவமை மூலமாக நாங்கள் பார்க்கலாம். 10 கன்னிகைகளும் அவர்களுக்கு அந்த தீபட்டிகள் இருந்தது. 5 கன்னிகைகள் தான் எண்ணெய் வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் உண்மையான அர்ப்பணிப்போடு காத்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். நமக்கு எப்படி நாம் விழித்திருப்பதென்றால், நமக்கு தேவனோடு ஒரு உறவை நாம் கட்ட வேண்டும். தனியான ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் சேர்ந்து சபைகளுக்குள் போகலாம், சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம், சேர்ந்து துதிக்கலாம். நாம் ஒவ்வொன்று காரியங்களையும் நாம் சேர்ந்து ஒரு குழுவாக நாம் செய்து கொண்டு வரலாம். ஆனால் நாம் அந்த ஆவியானவரோடு அந்த உறவை நாம் ஏற்படுத்தினால்தான் நாமும் முழுமையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அவர் நம்மை தயார்படுத்த முடியும். மற்றவர்களுடைய விசுவாசத்தை வைத்து நாங்கள் போக முடியாது. நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. என்னுடைய கணவன் ஊழியக்காரர், அவர் தான் ஊழியம் செய்கிறார் என்று மனைவி நினைத்துவிட்டு மனைவி ஜெபிக்காமலோ தேவனோடு ஒரு உறவை கட்டாமலோ இருக்க முடியாது. அதே போல தான் கணவனும் மனைவி தான் எல்லா ஊழியமும் செய்கிறா, மனைவி தான் ஜெபிக்கிறா, மனைவி தான் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு கணவன் உதாசீனப்படுத்திட்டு வாழ முடியாது. அவரும் ஆண்டவரை தேட வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவரும், பிள்ளைகளும் கூட பெற்றோர்கள் தான் சபையில் ஈடுபடுகிறார்கள். சபைக்கே நமக்கு போகிறதுக்கு விருப்பமில்லை என்று பிள்ளைகள் ஆயத்தப்படாமல் இருந்தால் அந்த தாய் தகப்பனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாகவோ கணவனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாகவோ
மனைவியோ பிள்ளைகளோ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் தான் நாம் தேவனோடு உறவை கட்ட முடியும். ஏனென்றால் அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. ஆனால் நாம் பெற்றதை நாம் காத்து கொள்ள வேண்டும். இல்லை, நமக்கு கிடைத்ததை நாம் இறுதி வரை நாம் விழிப்புணர்வோடு காத்து கொள்ள வேண்டும். எந்த சமயத்தில் தேவன் வருவார் என்று நமக்கு தெரியாது. எபேசியரில் பார்த்தால், எபேசியர் 6:18 நாங்கள் பார்த்தால் சொல்லுகிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. நாம் எல்லாருக்காகவும் ஜபிக்க வேண்டும். எல்லோரும் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆனால் ஆயத்தப்படுத்துதல் அது தனிப்பட்ட விஷயம். எவ்வளவு நாங்கள் மற்றவர்களுக்காக ஜபித்து அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், அவர்கள் உறுதியாய் தேவனுக்குள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபித்தாலும் அவர்கள் தாங்களாகவே தேவனை தேடினால்தான் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்குள் அவர்களும் போக முடியும். இப்படியாக தனிப்பட்ட முறையில் ஒரு தகப்பனோ தாயோ ஒரு மனைவியோ ஒரு கணவனோ பிள்ளைகளோ தனிப்பட்ட முறையில் தான் ஆயத்தப்பட வேண்டும், தேவனோடு அந்த உறவை கட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நம்ம தொடர்ந்து மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். அந்த உறவை கட்டுவதற்காக நாம் அவர்களுக்காக விசுவாசத்தோடு நாம் அவர்களுக்கு ஜபிக்க வேண்டும். கிறிஸ்து எப்பவும் நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை அவர் நிச்சயமாக நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும். தாமதித்தாலும் அவர் ஏற்ற நேரத்தில் வருவார். அந்த தொடர்ந்து நாம் எபேசியர் 2 நாங்கள் பார்த்தோம் என்றால் எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னால் ரட்சிப்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்காக பரிந்துரைக்க வேண்டும், மற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் தேவனோடு ஒரு உறவை வைப்பதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும். நற்கிரிகை செய்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு அந்த உறவை நாம் மட்டும் கட்டினால் போதாது, மற்றவர்களும் கட்டுவதற்காக நாம் அவர்களுக்கு ஜபிக்க வேண்டும். ஆனால் அந்த ஜெபத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த ஜெபத்தை மூலமாக அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும் நாங்கள் பிரயாசப்படலாம். ஆனால் அவர்களாகவே தேவனை தேடாவிட்டால் அதில் அவர்கள் இந்த 5 முட்டாள்களைப் போல அவர்களுக்கும் கதவு மூடப்பட்டுவிடும். அவர்கள் ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை கலாச்சாரத்தோடு ஒத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் கதவு மூடப்படும். ஆனால் நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆபகுக் என்ற ஆபகுக் 3:3 நாங்கள் பார்த்தால், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நிச்சயமாக வருவார், நமக்கு குறித்ததை அவர் தருவார், நம்முடைய நித்திய ஜீவனை அவர் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் இறுதி வரை நாம் விழிப்புணர்வோடு நாம் காத்திருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் இழந்து போகக்கூடாது. இப்படியாக சபையில் இருப்பவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியோடு ஒரு உறவை கட்டாமல் அவர்கள் இருந்தால் அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற வேண்டும். அது இலவசமான கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை எங்கள் கிருபையினால் அந்த கிருபையினால் நாம் அந்த ரட்சிப்பை பெற்றோம் என்று அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். அவர்களும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போல் இந்த இறுதி நியாய தீர்ப்பு
எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கதவு நமக்கு மூடப்படாதபடி நாமும் அந்த ஆவியினால் தொடர்ந்து நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தொடர்ந்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் விழித்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். நாம் காத்திருந்து அவருடைய வேலைகளை நாம் செய்து நற்கிரிகளை செய்து தேவன் மேல் வந்து முழுமையான அர்ப்பணிப்பு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அவரை பற்றி அறிந்து கொள்ளுவது மட்டுமல்ல, அவர் திரும்பவும் வருவார், நம்மை அவருடைய பரலோகத்து ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொள்வார் என்ற உணர்வோடும் நாங்கள் காணப்பட வேண்டும். நமக்கு அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. நம்ம ஆயத்தமாக இருந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். அடுத்ததாக 1 தெசலோனியர் 5:6 பார்க்கிறோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். அப்படின்னா எப்பொழுதும் நாங்கள் விழித்து கொண்டிருக்க வேண்டும். விழித்து கொண்டிருப்பதன் அர்த்தம் வந்து இங்கே பார்க்கிறோம், எல்லா கன்னிகளுமே தூங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதன் அர்த்தம் வந்து அவர்கள் 5 கன்னிகைகள் வந்து ஆயத்தம் பண்ணிவிட்டு அவர்கள் தூங்கினார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாமல் தூங்கினார்கள். அதுதான் இந்த வித்தியாசம். நம்ம எல்லோருக்குமே சரீர தேவைகள் இருக்கிறது, தேவன் அறிவார். அதற்காக நாம் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். அந்த அர்த்தத்தில் நாங்கள் பார்க்கக்கூடாது. இது என்னதை சொல்கிறோம் என்றால், ஆயத்தத்தோடு நாம் விழித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் தேவனோடு அந்த உறவைத்தான் நாம் உண்மையான விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வெறுமையான சபை கலாச்சாரத்தோடு ஒத்த வருஷத்தை நாங்கள் போட்டுக்கொண்டு வாழ்வது அது கூடாத காரியம். அதை நாம் அதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு மெய்யான தேவனை, மெய்யான கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து மெய்யான கிறிஸ்துவோடு நாம் உறவை கட்ட வேண்டும். அப்படி என்றால்தான் நாம் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். அந்த அபிஷேகம் நமக்கு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அது நமக்கு இருக்க வேண்டும். அந்நிய பாஷைகளினால் பேசாவிட்டாலும் நாம் அந்த அபிஷேகம் நமக்கு இருந்தால் நாம் எப்பொழுதுமே தேவனை விசுவாசிப்போம், எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்ப்போம், எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். அவருடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆசையோடு தியானிப்போம், ஆசையோடு வாசிப்போம். இப்படியான அறிகுறிகள் நமக்கு இருந்தால் நாம் உண்மையான விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனை சார்ந்து வாழ்கிறோம். நாம் அவரோடு உறவை நாம் தொடர்ந்து கட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். நம்முடைய தயார்படுத்தல் மூலமாக மற்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்முடைய எண்ணெயை நாங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியாது. நாம் சில பேர் நன்றாய் விசுவாச வாழ்க்கையை வாழ்வார்களான அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களுடைய குடும்ப அங்கத்துவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆயத்தம் தேவை. அதனால்தான் நாங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என நாம் ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் தான் நாம் ஆண்டவரை தேட முடியும். கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த தயார்படுத்தலில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் அந்த மற்றவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் தடை போட்டால் அவர்களுக்கு அந்த கதவு மூடப்படும், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும் என்ற அந்த எச்சரிக்கையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் மனம் திரும்புவார்கள், தேவனோடு ஒரு உறவை கட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் சபைக்குள் வருவார்கள். நாம் மட்டும் இந்த ரட்சிப்பை பெற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் தேவனோடு அந்த உறவை கட்ட வேண்டும். அப்படி அந்த தியானத்தோடு நாம் நற்கிரியை செய்வதற்கென்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நாம்
தொடர்ந்து மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் தேவனை அறிய வேண்டும், தேவனோடு ஒரு உறவை கட்ட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், அதை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன்.